திமுக உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து கத்த, இதை பார்த்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அப்படியே சீறி பாய்ந்து எழுந்து நின்று திமுகவினரை நோக்கி கண்ணா பின்னாவென சத்தம் போட தொடங்கியுள்ளார்கள். இதையடுத்து திமுக மற்றும் தாவேகா இரு தரப்பு எம்எல்ஏக்களும் சரமாரியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கடுமையான வார்த்தைகளால் மோதிக்கொண்டுள்ளார்கள். இதனால் மொத்த சபையும் கலேபரமாகி போனது. இதற்கிடையே அவையின் கடைசி வரிசையில் இருந்த சென்னையை சேர்ந்த தாவேகா எம்எல்ஏ ஒருவர் அப்படியே ஆக்ரோஷமாக கைகளை ஓங்கிக் கொண்டு திமுகவினரை தாக்கப் போவது போல் முன்னேறி வந்தது ஒட்டுமொத்த சட்டமன்றத்தையே அதிர வைத்திருக்கிறது. அதே போல திமுக எம்எல்ஏ ஆஸ்டின் சீண்ட அதற்கும் தாவேகாவினர் அனல் பறக்கும் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள். ஒரு வழியாக சபாநாயகர் தலையிட்டு இரு தரப்பையும் அமைதிப்படுத்தியுள்ளார். சபை கொஞ்சம் அடங்கினாலும் திமுகவினர் என்ன செய்தாலும் நாங்க அமைதியா இருக்க மாட்டோம், அவங்கள் பாணியிலேயே பதிலடி கொடுப்போம் என தாவேகா எம்எல்ஏக்கள் கெத்தாக உரத்த குரலில் எச்சரித்ததால் சலசலப்பு அடங்க நீண்ட நேரம் ஆகியிருக்கிறது. ஆனால் அவையில் இவ்வளவு கலேபரம் நடந்தும் முதலமைச்சர் அமைதியாக உட்கார்ந்திருந்தாராம். அவருக்கு எதிராக இதனை உதயநிதி ஸ்டாலின் அப்படியே பார்த்து கொண்டிருந்தாரே தவிர அவர் எதையும் தடுக்க முற்படவில்லை. அந்த அளவிற்கு ஒரு பெரிய கலவரம் சட்டமன்றத்தில் வெடித்திருக்கும் சூழ்நிலை நிலவியது. இதற்கெல்லாம் காரணம் கவர்னர் உரையில் எம்ஜிஆரை விட அண்ணாவை விட பெரிய அளவில் விஜய் வெற்றி பெற்றார் என்று கூறப்பட்டிருந்தது. அதனை சுட்டிக்காட்டிய ஆஸ்டின், விஜய் எம்ஜிஆர் மாதிரி வெற்றி பெறவில்லை, அவர் வேறு வகையில்தான் வெற்றி பெற்றார். இந்த ஆட்சியில் பாலியல் வன்முறைகள் அதிகமாக நடக்கின்றன என்று அரசின் குறையை சுட்டிக்காட்டி பேசியுள்ளார். அப்போது ஆதவ் அர்ஜுனா எழுந்து, ஏன் திமுக ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் நடக்கவில்லையா? விளாத்திக்குளத்தில் ஒரு குழந்தையை வன்கொடுமை செய்து கொலை செய்யவில்லையா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். உடனே விளாத்திக்குளம் எம்எல்ஏ எழுந்து, அன்று இருந்த திமுக அரசு 24 மணி நேரத்திற்குள் வழக்கு பதிவு செய்து அதில் எல்லாவிதமான கடுமையான நடவடிக்கைகளையும் எடுத்தது என்று கூறியுள்ளார். அப்போது இரு தரப்பிலும் கடுமையான வாதங்களும் எதிர்வாதங்களும் ஏற்பட்டு பெரிய அளவில் கலவரம் வெடித்துள்ளது. அப்பொழுது ராயபுரம் எம்எல்ஏ பின் வரிசையில் இருந்து தனது சட்டையை மடித்துக் கொண்டு 2 வரிசைகளை தாண்டி திமுக உறுப்பினர்களை நோக்கி அடிப்பதற்காக ஓடி வந்துள்ளார். அதே போல ரெட்டியார்பட்டி நாராயணன் என்ற எம்எல்ஏவும் அடிப்பதற்காக ஓடி வந்துள்ளார். திமுக தரப்பில் இருந்தும் கடுமையான